ஹே மக்களே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசு போடுறோம்ல, இப்போ 14 lakhsலேருந்து 18 lakhs வரைக்கும் காசு போடுறோம்ல, அந்த காசு வந்து எதுக்கு ப்ரோ, என்னத்துக்கு போட சொல்கிறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இப்போ ஒரு 20,000 pounds வருதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5,000 pounds ஃபீஸ் கட்டியிருக்கிறீங்க, சரியா? இப்போ 5,000 ஃபீஸ் கட்டிட்டீங்க, மீதி வந்து ரிமைனிங் 15,000 இருக்கும்ல, அந்த 15,000 pound rupees, அதாவது 15 லட்சம் ஒரு இந்தியா காசுக்கு, அந்த 15 lakhsம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூகேல ஸ்டே பண்ணுறது 9 monthsக்கான டியூரேஷன் ஆஃப் லிவிங் காஸ்ட் இருக்குல்ல, அதோட காஸ்ட்டும் சேர்த்து. ஸோ அந்த லிவிங் காஸ்ட் வந்து எவ்வளோ ப்ரோ, எப்படி வரும்னு கேட்குறீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா யூகே வந்து இங்கிலாந்துக்குள்ளே லண்டனுக்குள்ளே ஒரு அந்த யூனிவர்சிட்டி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் ஏறக்குறைய இருக்குங்க. இப்போ யூகேக்குள்ளே வரணும்னு பார்த்தீங்கன்னா லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து அரௌண்ட் 1000 to 1100 pounds கிட்ட இருக்குது பர் மந்த்துக்குங்க. ஸோ அந்த மந்தோட 9 monthக்கான காசு அதையும் சேர்த்து அந்த ரிமைனிங் ஃபீஸ் அதோட சேர்த்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸில் போட்டு காட்டணும். ஸோ அரௌண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 17 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் வருதுங்க அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதை போட்டு 28 daysக்கு மெயின்டைன் பண்ணி காட்டணும். அது எதுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து லண்டனில் 9 மாதம் வாழ்கிறதுக்கு தேவையான காசு வந்து என்கிட்ட இருக்குது, அதுவும் இல்லாமல் ரிமைனிங் ஃபீஸ் கட்டுறதுக்கான காசும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் ஷோ பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். 28 நாளைக்கு ஷோ பண்ணி காமிச்சிங்கன்னா அது வந்து என் காசு என்கிட்ட தான் இருக்குது, 28 நாளைக்கு பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் தான் இருந்திருக்கு, பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃபுக்கு தான் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் டாக்குமெண்ட்டுங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டூடெண்ட் விசாவில் வரவங்களும் சரி, டூரிஸ்ட் விசாவில் வரவங்களும் சரி, இங்கே எவ்வளோ மந்த்து எவ்வளோ லென்த் ஆஃப் ஸ்டே இருக்கோ அந்த லென்த்து ஸ்டே ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு காட்டணுங்க. அது போட்டிங்கன்னா தான் வந்து நீங்கள் அதை இது பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வாங்கி வச்சு விசா அப்ளை பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான்.